மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இந்த தமிழ் காணொலி வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நம்ம சென்ற வகுப்பில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் நினைக்கிறேன். நம்ம என்ன பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்கா? என்ன படித்தோம்? ஒரு துணைப்பாடம் பார்த்தேன். என்ன துணைப்பாடம்? முதல் கல் ஆசிரியர் உத்தம சோழன். அதில் ஒரு வினாவை நான் ஏற்கனவே படிக்க சொன்னேன். எல்லாரும் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன வினா? பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதரின் பண்பு நலத்தை விவரிக்க இருக்கிற அந்த வினாவை நான் ஏற்கனவே படிக்க சொல்லியிருந்தேன். நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம அந்த ரெண்டாவது இயலில் உள்ள செய்யுள் பகுதி, அது மாதிரி உரைநடை, துணைப்பாடத்தை முடிச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு அடுத்த பகுதிக்கு நேரம் நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். இதில் நம்ம இந்த பாடத்தில் குறுவினாவில் ஒரு வினா இருக்கு பாருங்க. அந்த குறுவினாவில் பக்கம் பாடப்பது 42வது பக்கத்தில் ஒரு வினா இருக்கு. ஒரு பயிற்சியில் வரக்கூடிய ஒரு வினா. 3வது வினா, மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இரு தொடர்களாக்குகன்னு ஒரு வினா இருக்கு. இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு வாக்கியமா கொடுத்துருக்காங்க. மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இரு தொடரா மாற்றணும். எப்படி நம்ம மாற்ற முடியும்? மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடினமாக சேதப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் எழுதலாம். அடுத்த வாக்கியம், மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை சேதப்படுத்தின விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு 2 வாக்கியம் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். அதுபோல இன்னும் ஒரு வினா, நெடுவினாவில் 4வது வினா பாருங்க. பக்கம் 43 இருக்குல்ல, நெடுவினாவில் கடைசி நெடுவினா. புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அறந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய கோரி உங்கள் ஊர் மின்வாரிய பொறியாளருக்கு கடிதம் எழுதுக. நம்ம தெருல எல்லாம் கடிதம் எழுதியிருப்போம். அந்த மாதிரி ஒரு வினா கேட்டிருக்கு. நம்ம ஊர்ல புயல் தாக்கத்தினால இருக்கிற அந்த குடியிருப்பு பகுதியில் மின் இணைப்பு என்ன செய்யிருக்கு, அறந்துச்சு, அது துண்டிக்கப்பட்டிருக்கு. அதை சரி செய்ய கோரி யாருக்குன்னா மின் வாரிய பொறியாளர். நம்ம 10வது படிச்ச அதே முறைதான் கடிதம் எழுதுறது. இதுல நம்ம பெருநர் எழுதும் போது மின் வாரிய பொறியாளர் அவர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், எழுதணும். இதுல நமக்கு அந்த மதிப்புக்குரிய ஐயா அடியெல்லாம் போட்டு நம்ம முதலாவது நம்முடைய அவங்களுக்கு ஊரை பற்றி, பிறகு நம்ம இதுல என்னென்ன கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேராவை நம்ம எழுதி முடிக்கணும். இது நம்ம அந்த பழைய ஃபார்மேட் நீங்க என்ன செய்யறா போதும், படிச்சா போதும். இப்போ நமக்கு அடுத்த வாரம் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வீட்டு தேர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் இயல் 1 முழுசுமே அந்த எல்லா வினாக்களும் உங்களுக்கு 50 மதிப்பெண் எல்லா பகுதியும் கேட்கப்படும். செய்யுள், உரைநடை, மனப்பாடம், இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி எல்லாவற்றிலையும் நமக்கு வினாக்கள் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். நல்ல முறையில் படிங்க. அந்த வினாத்தாள அனுப்பி வைப்பாங்க. இந்த நாளிலே நம்ம இன்னைக்கு படிக்க போகிற பாடம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 2வது இயல இருக்கக்கூடிய இனிக்கும் இலக்கணம் 4 வகை பொருத்தங்களை படிக்க போறோம். பக்கம் 38வது பக்கம் எல்லாரும் பொதுவை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 38, 4 வகை பொருத்தங்கள் பாருங்க. வகை பொருத்தங்கள். இப்போ நம்ம ஒரு மொழியின் சொற்றொடர் அல்லது ஒரு வாக்கியம்னு சொல்லுவோம். இந்த வாக்கியத்தை நம்ம விலகி கொள்ளணும், அதை பயன்படுத்துவதற்கு மொழியின் அடிப்படை பண்புகள்னு சொல்லிட்டு 4 சொல்றாங்க பாருங்க. மொழியின் ஒரு சொற்றொடர் அமைப்பு அல்லது ஒரு வாக்கியத்தை நம்ம விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் அந்த மொழியின் அடிப்படை பண்பு என்று சொல்லி 4. அது எதெல்லாம் கேட்டீங்கன்னா, திணை, பால், எண், இடம். இந்த 4 என்ன குடிக்கிறாங்க, 4 வகை பொருத்தங்கள். அப்போ இந்த மொழியின் அடிப்படை பண்பு என்று சொல்லப்படும் போது 4 இதெல்லாம் திணை, பால், எண், இடம். அந்த 4 என்ன இந்த பாட்டில் நம்ம என்ன செய்ய போறோம், 4 வகை பொருத்தம் தலைப்புல நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போகிறோம். 1 திணை, அப்புறம் என்னது பால், எண், இடம். இந்த 4 நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். இதுல நம்ம குறிப்பா பகுவத்தில் நம்ம இதை படிப்போம். விகுதியில இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருப்போம். அது மட்டும் சின்ன வகுப்புல எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ திணை அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம், திணை அப்படின்னா என்ன, இதை உயர்திணை, அகதிணை. இப்போ உயிருள்ள மக்கள், தேவர்களை சொல்லும் போது உயர்திணைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது மக்கள் இல்லாம இருக்கக்கூடிய
பறவைகள், அப்புறம் வந்து விலங்குகள், பள்ளிக்கூடம், மரம், இதெல்லாம் வந்து அகரிணைன்னு பேர். அப்போ திணை வந்து மக்கள் அப்படின்னு சொல்லப்படுவது வந்து உயிர்த்திணை, மக்கள் அல்லாத மற்ற எல்லாத்தையும் சொல்றது வந்து அகரிணை. நம்ம பால் அப்படின்னு சொல்லும் போது ஐம்பால்கள் இல்லையா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒருபால், பால்வின்பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் படிச்சிருக்கோம். அது அப்புறம் எண் அப்படின்னு சொல்லும்போது இது இப்போ வந்து ஒருமை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த எண். இடம்னு சொன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை, நான், நீ, அவன் அப்படின்னு சொல்றது. இப்ப ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவோம்ல, அது இந்த நாளை வந்து என்ன செய்ய குறிக்கிறாங்கன்னா 4 வகை பொருத்தங்கள். இப்போ ஒரு வாக்கியம் எழுத பாருங்க. முருகன் உலகம் சென்றான். பாருங்க, முருகன் பாடம் படித்தான். இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு, ஒரு சொற்றொடர். இந்த இதுல வந்து இது வந்து நம்ம ஒரு செயலை செய்த ஆளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வினைமுற்று, அதாவது செயலை செஞ்சு முடிக்கிறது வந்து வினைமுற்றை வந்து பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பயனிலை, இது வந்து எழுவாய், இது வந்து வினைமுற்று அல்லது பயனிலை சொல்லுவோம் இல்லையா. இந்த என்ன செஞ்சாரோ அதை வந்து செயற்படு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த எழுவாய்க்கும் இந்த வினைமுற்றுக்கும் நெருங்கிய தொடர்பு நம்ம என்ன செய்ய முடியும், இருக்கிறத பார்க்க முடியும். எப்படி இப்ப முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆண்பால குறிக்குது. அப்ப கடைசி முடிக்கும் போது ஆண் அப்படின்னு முடியுது. அப்ப ஆண்னா ஆண்பால் விகுதி. இந்த முருகன் சொல்றது ஒரு நம்ம இதுல வந்து எண் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒருமை, ஒருவர். அப்ப படிக்கும்போது படித்தார்கள் வந்து நிறைய பேர் சொல்லணும். ஒரு ஆள் படித்தார் அப்படின்னா ஒருவர். முடியும் போது இந்த வினைமுற்று என்ன செய்யுது, பயன்லையும் அந்த எப்படி முடியுது, அப்படியேதான் முடியுது, எப்படி ஒருமையா முடியுது. இடம் அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் திணைன்னு சொல்லும் போது இது வந்து முருகன், என்னது முருகன் சொல்றது ஒரு மனுஷன், ஒரு ஆண்பால சொல்லுது. அப்போ இது உயர்திணை. இப்போ இங்கே முடியும் போதும் படித்தான் அப்படின்னு ஆண் அப்படின்னு முடியும் ஒரு நபர் தான் சொல்லி முடியுது. அப்போ இந்த எழுவாய்க்கும் இந்த பயனிலைக்கும் அல்லது வினைமுற்றுக்கும் ஒரு ஒண்ணுக்கு ஒன்று ஏய்பு இருப்பதை, நம்ம தொடர்பு இருப்பதை நம்ம என்ன செய்ய முடியுங்க, பார்க்க முடியும். இதுதான் அந்த பாடல படிக்க போறோம். இந்த திணை, பால், எண், இடம், இந்த 4 வந்து விரிவா இந்த பாட்டில் என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். சரியா? இப்ப நம்ம அந்த எல்லாரும் புத்தகத்தை எடுங்க, பக்கம் 37வது பக்கத்துல 4 வகை பொருத்தங்கள். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? புக்கை எடுங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு மொழியின் எழுத்துக்களிலோ சொல்லமைப்பிலோ தொடரமைப்பிலோ, அதாவது மொழியில வரக்கூடிய எழுத்து, சொல், தொடர், சொற்பொருள் அமைப்பிலோ காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். தற்கால தமிழிலும் இவ்வகையான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இம்மாற்றங்களை எல்லாம் தழுவி கொள்கின்ற வகையில் காலத்துக்கேற்ற இலக்கணம் நமக்கு தேவை. அப்போ நிறைய இன்னைக்கு வந்து நம்ம எழுதும் மொழியில வந்து எழுத்துல, சொல்ல, வாக்கியத்துல அது மாதிரி வந்து என்னது காலப்போக்கு நிறைய மாற்றங்கள் வருது. தமிழ் மொழியில இந்த மாற்றங்கள் வருது. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த காலத்துக்கு இலக்கணம் நமக்கு தெரியணும். மொழி வளர்ச்சியும் இலக்கணத்தின் தேவையும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமான தொடர்புடைய. அப்ப மொழி வளர்ச்சி, இலக்கணத்தின் தேவை, இந்த ரெண்டுமே நெருக்கமா தொடர்பு இருக்கு. பாருங்க, திணை, பால், எண், இடம். இந்த திணைனா நமக்கு தெரியும், பால்னா என்னன்னு தெரியும், எண், இடம், இந்த 4 இருக்கு. முதல்ல வந்து பாருங்க, திணை, பால், எண், இடம் ஆகியவை மொழியின் அடிப்படை பண்பு. அப்ப மொழியின் அடிப்படை பண்புகள் என்றால் என்ன? இதெல்லாம் மொழியின் அடிப்படை பண்பு சொல்ல 4. இதெல்லாம் திணை, பால், எண், இடம். இப்போ இவை சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவும். அப்போ மொழியின் அடிப்படை பண்புகள் இந்த 4. இந்த 4 தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, நம்ம ஒரு சொற்றொடர் அமைப்பை நம்ம சரியா என்ன செய்யப்போம், விளங்கிக் கொள்வதற்கும் அதை பயன்படுத்தும் அடிப்படை நமக்கு புரியுது. அப்புறம் தமிழ் மொழியில் பெயர் சொற்களும் வினை சொற்களும் திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்துகின்றன. அப்போ தமிழ் மொழியில் வந்து பெயர் சொல், வினை சொல் மட்டும்தான், ரெண்டும் தான் திணை, பால், எண் ஆகிய இந்த 3ஐயும் தான் உணர்த்துகிறது. எழுவாய் உள்ள தொடர்களில் அதன் வினைமுற்று எழுவாயுடன் திணை, பால், எண், இடம் ஆகிய 4 வகை பொருத்தங்கள் உடையதாய் அமைகிறது. அப்போ பெயர் சொல், வினை சொல்ல குறிக்கும் போது அந்த சொற்கள் வந்து திணை, பால், எண்ணை வந்து நம்ம ஆகியத்தை உணர்த்தும். எழுவாய் உள்ள தொடர்களில் வந்து அதன் வினைமுற்று எழுவாயுடன் திணை, பால், எண், இடம் ஆகிய 4 வகை பொருத்தங்கள் உடையதாய் அமைகிறது. பெரும்பாலான தொடர்களில் எழுவாயை வைத்துக் கொண்டே வினைமுற்றின் திணை, பால், எண் ஆகியவற்றை சொல்லிவிடலாம். நான் சொன்னது போல நீங்க வந்து அந்த எழுவாயை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும், அதோடைய வாக்கியத்தை வந்து என்ன செய்ய முடியும், நம்ம வந்து திணை, பால், எண், இடத்தை நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். முருகன் பாடம் படித்தான் அப்படின்னு வருது. இதுல வந்து இந்த படித்தான் அப்படின்னு சொல்றது ஒரு படத்தை தான் குறிக்கிற மாதிரி நமக்கு வருது.
இப்படி வந்து இந்த எழுவாயை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், இந்த பயன்லை வினை முட்டை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், திணை பால் என் இடத்தை நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க பாருங்க. முருகன் நூலகம் சென்றான். என்ன இருக்கு, முருகன் நூலகம் சென்றான். இத்தொடரில் முருகன் என்னும் எழுவாய், அது வந்து ஒரு செயலை செய்த ஆள எழுவாய்ன்னு சொல்லுவோம் நம்ம. எழுவாய் அதன் திணை பால் எண் ஆகியவற்றை உணர்த்துகிறது. இப்ப வந்து அந்த முருகன் சொல்லக்கூடியது அது எழுவாய், செயல் செய்த நபர் எழுவாய், அது வந்து மூன்றி திணை பால் எண் ஆகியவற்றை உணர்த்துகிறது. மேலும் இந்த எழுவாய் தான் பெற வேண்டிய வினைமுற்றை உயர்திணை ஆண்பால் ஒருமை படர்க்கை என பொருத்தமுடன் அமையுமாறு வேண்டியிருக்கிறது. என்ன சொல்லுது பாருங்க, இந்த எழுவாய் தான் பெற வேண்டிய வினைமுற்றை உயர்திணை, உயர்திணைன்னு சொல்லும் போது முருகன் சொல்லக்கூடியது ஒரு உயிருள்ள ஒரு நபரை சொல்லுது இல்ல, ஒரு மக்கள் கூடல ஒருவரை சொல்லுது. அதனால வந்து அது உயர்திணை. ஒரு ஆண்பால சொல்லுது இல்லையா, ஒரு ஆணை சொன்னது ஆண்பால். அப்புறம் வந்து ஒருமை ஒரு ஆளை சொல்லுது. படற்கைன்னு சொல்லும் போது சென்றான் அப்படின்னு சொல்லுது. அதை சொல்றதுனால படற்கையில முடியுது, தன்மை முறையே படற்கை அப்படின்னு முடியுது. என பொருத்தமுடன் அமையுமாறு வேண்டி நிற்கிறது. இதன் மூலம் எழுவாய்க்கும் பயன்லைக்கும் நெருங்கிய ஏபு இருத்தலை அறியலாம். அப்போ இந்த முருகன் நூலகம் சென்றான் அப்படின்னு சொல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல முருகன் நூலகம் சென்றான் இருக்கு. நமக்கு தெரியுது உயர்திணை ஒரு நபரை சொல்லுது. உயர்திணை இப்போ வந்து மக்கள் இல்லாம வேற பள்ளிக்கூடத்தையோ இல்ல ஒரு விலங்கையோ பறவையோ சொன்ன நகரிணை உயர்திணை ஆண்பால். அப்புறம் வந்து நம்ம இன்னும் அதை பார்க்கிற நேரத்துல இது ஒரு நபர் தான் சொல்லு, ஒரு ஆளை சொல்றதுனால ஒருமை. இனி வந்து படற்கை சென்றான் அப்படின்னு சொல்றதுனால ஒரு படற்கையான சூழலா வருது. இதுக்கு இதனால இந்த எழுவாய்க்கும் இந்த திணைமுற்றுக்கும் இந்த பயன்லைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு நம்ம என்ன செய்ய முடியும், அறிய முடிகிறது. இப்ப திணை பாகுபாடு முதல்ல என்ன படிக்கிறோம், இப்ப திணையை பற்றி மட்டும் முதல்ல படிக்கிறோம். பாருங்க, திணை பாகுபாடு. உலக மொழிகள் அனைத்திலும் பெயர் சொற்களே மிகுதி என்பர். பெயர் சொற்களை திணை அடிப்படையில் உயர்திணை என்பர். அகதிணை பெயர் என்று உயர்திணை பெயர் அகதிணை பெயர்னா இரு வகையாக பிரிப்பர். இப்போ உலக மொழிகள் அனைத்திலும் பெயர் சொற்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பெயர் சொற்களை திணை அடிப்படையில வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, உயர்திணை அகதிணை. இவ்வாறு பாகுபடுத்தும் முறை எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. பாருங்க, தமிழில் பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு இருதிணை பாகுபாடு அமைந்துள்ளதை இலக்கண நூல்களால் அறியலாம். இப்ப வந்து பொருள் குறிப்பை அடிப்படையாக வச்சுதான் இந்த இருதிணை நம்ம என்ன செய்ய முடியுது, பாகுபாடு அமைந்திருப்பதை இலக்கண நூல்கள் மூலம் அறிய முடிகிறது. பாருங்க, தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் இப்படி சொல்லுது பாருங்க. உயர்திணை என்மார் மக்கள் சுட்டே அகரிணை என்மனார் உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே அகரிணை என்மனார் அவரல பிறவே. இப்ப என்ன சொல்லுது தொல்காப்பிய நூற்பா, என்ன சொல்லுது, மக்கள் என்று சுட்டப்படுவோர் உயர்திணை. மக்கள் தேவர் இவங்க எல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் உயர்திணை. அவரல்லாத பிற அகரிணை என்று கூறுகிறது, பிற அகரிணை என்று கூறுகிறது. அப்ப அகரிணை என்மனார் அவர்ல பிறவே, மக்கள் கூட்டம் இல்லாம வேற எல்லாத்தையும் சொல்றது என்ன பேரு, அகரிணை. இவ்வகை பாகுபாடு ஆங்கிலம் முதலிய பிற மொழிகளிலும் இல்லை. பாருங்க, இந்திய தமிழில் யார் இது போன்ற வினா சொற்களை பயன்லையாக அமைத்து திணை வேறுபாடு அறிய முடிகிறது. இன்னைக்கு உள்ள தமிழ்ல வந்து யார் இது என்கிற இந்த வினா சொற்கள் வருதுல்ல, அதை வந்து கடைசியில் வரக்கூடிய பயன்லையாக அமைத்து திணை வேறுபாடு நம்ம என்ன செய்ய முடியும், அறிய முடியும். இப்ப குறிப்பா பாருங்க, அங்கே நடப்பது யார் அப்படின்னு கேட்டாலே இது ஒரு அகரிணைக்கு தான் சொல்லுது நமக்கு. அங்கே நடப்பது எதுன்னு கேட்டா கண்டிப்பா மனுஷங்களை எதுன்னு கேட்க மாட்டாங்க. அங்க யாருன்னு சொன்னா உயர்திணையே சொல்லுது. அங்கே நடப்பது எதுன்னு கேட்டா இது வந்து மனுஷங்களால் ஏதோ ஒரு மாடு அல்லது ஏதோ ஒன்று நடப்பது போல சொல்லுவாங்க. அங்கே நடப்பது எது, அப்ப வந்து இது ஒரு அகரிணையே சொல்லுது. என்னும் தொடர்கள் பொருட்குறிப்பின் அடிப்படையில் யார் என்ற பயனிலை உயர்திணையும் எது என்ற பயனிலை அகரிணையும் உணர்த்துகின்றன. இப்ப நமக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எதுன்னு சொல்றது கண்டிப்பா மனுஷங்களை எதுன்னு சொல்ல மாட்டாங்க, நடப்பது எது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. யாருன்னு சொல்றத மனுஷன் இல்லாத வேற எதையும் அப்படி யாருன்னு கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த பயன்லையை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, உயர்திணை அகதிணை சொல்லி உணர முடிகிறது. ஏனே குழந்தை கதிரவன் போன்ற இருதிணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள்
வரும் பெயர்கள் இப்பெயர்கள் எழுவாயாக அமையும் போது அவற்றின் வினை முடிவு இருதிணை பெற்றும் வருகின்றது. இப்ப பாருங்க, குழந்தை, கதிரவன் ரெண்டும் இது வந்து இரு திணைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள். அப்போ குழந்தை இரு திணைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள் இதெல்லாம் இரண்டு. இதெல்லாம் ஒண்ணு வந்து குழந்தை, கதிரவன் ரெண்டையுமே நம்ம இரு திணைக்கும் நம்ம சொல்லுவோம். பாருங்க, இப்பெயர்கள் எழுவாயாக அமையும் போது அவற்றின் வினை முடிவு இரு திணை பெற்றும் வருகிறது. எடுத்துக்காட்டா பாருங்க, குழந்தை சிரித்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், குழந்தை சிரித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இதுல வந்து குழந்தைன்னு சொல்லக்கூடிய உயர்திணை, ஆனா அதோடைய கடைசி அந்த வினை முற்று அந்த மைண்ட்ல நம்ம பார்க்கும்போது சிரித்தான் அப்படின்னு வருது. உயர்திணைக்கு வருது, அகதிணையில சொல்லக்கூடிய அது சிரித்தது அப்படின்னு ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி வருது. கதிரவன் உதித்தான் அப்படின்னு சொல்லுவோம், கதிரவன் உதித்தது. ரெண்டுமே பேச்சு வழக்கில் அகரிணை முடிவை பெற்று வருவதே பெருவழக்காக உள்ளது. அடுத்தது வந்து பால் பாகுபாடு. பாருங்க, பால் இப்ப நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, தமிழில் பால் பாகுபாடு இலக்கண அடிப்படையிலே அமைந்துள்ளது. தன்மை, முன்னிலை, இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படற்கை இடத்தில் வரும் பயனிலை விகுதிகளான ஆன், ஆள், ஆர், அது, அன் முதலியவை பால் பகுப்பை காட்டுகின்றன. இப்போ நம்ம தமிழ்ல வந்து பால் பகுப்பு இலக்கண அடிப்படையில் தான் வரும். இப்ப தன்மை, முன்னிலை, இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படற்கை இடத்தில் வரும். பிறகு பாருங்க, பயனிலை விகுதிகளான ஆன், ஆள், ஆர், அது, அன் முதலியவை பால் பகுப்பை காட்டுகின்றன. இப்போ பழந்தமிழ் ஐம்பால்களுள் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சில வேளைகளில் ஒருமையிலும் வந்துள்ளன. இப்போ பழந்தமிழ்ல வந்து ஐம்பால்கள் இருக்கு. இப்ப வந்து நம்ம பலர்பால் சொல்லும் போது அர், ஆர், பாமார், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பலர்பால் சென்றனர், சென்றார், உண்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சில சொற்கள் வரும். இந்த இப்படிப்பட்ட வரக்கூடிய பலர்பால் சொற்கள் பன்மையிலும் உயர்வு கருதி சில வேளைகளில் ஒருமையிலும் வந்துள்ளன. பாருங்க, இப்ப மாணவர் வந்தனர், இது வந்து பன்மை. ஆசிரியர் வந்தார், இது ஒருமை. ரெண்டுமே முடியும் போது மாணவர் சொல்லக்கூடியது பன்மை, ஆசிரியர் சொல்லக்கூடியவர் ஒருவர். ஆனா முடியும் போது பாருங்க, வந்தனர், வந்தார், அந்த ஆர்ல தான் முடியுது. இக்கால தமிழில் பலர்பாலை உணர்த்தும் சொல் பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை மட்டுமே உணர்த்துகிறது. பன்மை பொருள் உணர்த்துவதற்கு கள் என்னும் விகுதி உதவுகிறது. பாருங்க, அவர் வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருமை, அவர்கள் வந்தார்கள் இது வந்து என்னது, பன்மையா இருக்கிறது. அவர் வந்தார் அது வந்து ஒருமை, அவர்கள் சொல்லும்போது வந்தார்கள் அது வந்து பன்மையா இருக்கு. தமிழில் உயர்நிலையில் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர்கள் உண்டு. இப்பெயர்கள் தொடர்களில் அமையும் போது வினைமுட்டை பொறுத்தே பால் அறியப்படுகிறது. இப்போ தமிழ்ல வந்து உயர்திணையில வந்து ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர்கள் வந்து இருக்கு. இப்பெயர்கள் தொடர்களில் அமையும் போது வினைமுட்டை பொறுத்தே பால் அறிய முடியும். இப்போ தங்கமணின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் இருக்கு. சிலவில் ஆண்களையும் சொல்லலாம், பெண்களையும் சொல்லலாம். அப்போ தங்கமணி பாடினான் அப்படின்னா ஒரு ஆணை சொல்லுது, தங்கமணி பாடினாள் அப்படின்னு சொன்னா என்னது, அப்படி ஒரு பெண்பால குறிக்குது. இப்படி வந்து வினைமுட்டை பொறுத்தான் பால் அறியப்படுகிறது. ரெண்டுக்குமே சேர்ந்து சில இடங்கள் என்ன செய்யலாம், பொது பெயர் இருக்கு. பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் உயர்திணை பெயர் சொற்கள் தத்தம் பால் உணர்த்துகின்றன. பால் காட்டும் விகுதி இல்லாமலும் என்ன செய்யும், சில இடங்களில் வந்து உயர்திணை பெயர் சொற்கள் அந்த ஆண் பாலை வந்து உணர்த்துகின்றன. இப்போ அப்பா, தம்பி, தங்கை, தம்பின்னு சொல்றது அதுல வந்து நமக்கு எதுவும் இல்லை, என்னது விகுதியே இல்லை. ஆனா தம்பின்னு ஆண், தங்கைன்னா பெண். பிறகு தந்தை, தாய், அப்பா, அம்மா இப்படி சொல்ற சொற்கள் வந்து நம்ம என்னது சில விகுதி இல்லாமலே அந்த ஆண்பாலா பெண்பாலா உணர்த்தக்கூடிய சொற்கள் இருக்கிறது. பிறகு அகரிணை எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் இருந்தாலும் வினைமுற்றில் அவற்றை வேறுபடுத்தும் பால் காட்டும் விதிகள் இல்லை. இப்ப அகரிணை எழுவாயில வந்து ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் இருந்தாலும் வினைமுற்றில் அவற்றை வேறுபடுத்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. எனவே ஒருமை பன்மை அடிப்படையிலேயே ஒன்றன் பால் பலவின் பால் என்பன அறியப்படுகின்றன. இப்போ வந்து அந்த ஒருமை பன்மையில தான் என்ன செய்ய முடியுதுன்னு சொன்னா அந்த ஒன்றன் பால் பலவின் பால் அதை வந்து குறிக்க முடிகிறது. குறிப்பா வந்து பாருங்க, மேய்ந்தது, போயிற்று அப்படின்னு சொல்லக்கூடியது,
பிற வந்து மேய்ந்தன, மேயா இப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சொற்கள், இதை வந்து இப்படிப்பட்ட சொற்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்னு சொன்னா, அந்த பால் காட்டக்கூடிய விகுதிகள் பெறாம ஒன்னன்பால் விகுதி பெற்று முடிவதை நம்ம பார்க்க முடியும். ஒருமைப்பன்மை அடிப்படையிலேயே ஒன்னன்பால் பலவின்பால் என்பது அறிய முடிகிறது. பாருங்க, எடுத்துக்காட்டா காளை உழுதது, பசு பால் தந்தது, ரெண்டுமே உழுதது தந்ததுன்னு சொல்லுது. ஆனா காளை பசு என்கிற அந்த பேரை வச்சு நம்ம என்ன செய்ய முடிகிறது, அது வந்து ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு அறிய முடிகிறது. இப்போ ஆகிய தொடர்களில் காளை ஆண்பாலாகவும் பசு பெண்பாலாகவும் உள்ளன. ஆனால் வினைமுற்று பால் பாகுபாட்டுக்குரிய விகுதிகளை பெறாமல் உடன்பால் விகுதி பெற்று முடிந்துள்ளது. தற்காலத்தில் அகரணை எழுவாய் மாற்றம் அடைந்துள்ளது. மாட்டினத்தில் பெண்பாலை குறிக்க பசுமாடு எனவும், இப்ப இந்த காலத்துல வந்து அகரணை எழுவாய் மாற்றம் அடைந்துள்ளது. மாட்டினத்தில் பெண்பாலை குறிக்க பசுமாடு எனவும், ஆண்பாலை குறிக்க காளை மாடு அல்லது எருது எனவும் சொற்கள் வழங்கப்படுகின்றன. பிற விலங்குகளை குறிக்கையில் ஆண் குரங்கு பெண் குரங்கு எனவும் எழுவாய் பொது பெயருடன் ஆண் பெண் என்னும் பால் பாகுபாட்டு பெயர்கள் முன் சேர்த்து வழங்கப்படுகின்றன. இப்போ நமக்கு அது புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த காலத்துல வந்து அகரணையில வந்து எழுவாய் வந்து மாறுபட்டு மாற்றம் அடைந்திருக்கு. மாற்றத்துல பெண்பாலை குறிக்க நம்ம என்ன செய்யறோம், ஒரே பேரை வந்து பசுன்னு பெண்பாலை குறிக்க சொல்றோம், ஆண்பாலை குறிக்கும் போது காளைன்னு சொல்றோம். இப்ப இனி வழங்கப்படுகிறது. இனி சில பிற விலங்குகளை சொல்லும் போது ஆண் குரங்கு பெண் குரங்கு அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த பாலை குறிச்சு பொதுவா பேசணும். இப்படி வந்து ஆண் பெண் என்னும் பால் பாகட்டு பெயர்கள் முன் சேர்த்து வழங்கப்படுகின்றன. இனி வந்து எண் பாகுபாடு. எண் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? எண் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம், எண் அப்படின்னா ஒருமை பன்மை. கவனிங்க, இப்போ இக்கால தமிழில் உயர் திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருகின்றன. இன்னைக்கு இந்த காலத்துல வந்து உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருகின்றன. பாருங்க, இரண்டு மனிதர்கள் அகரணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெறுவது கட்டாயம் இல்லை. இப்ப வந்து இரண்டு மனுஷங்கன்னு சொல்லிட்டு மனிதர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு அகரணை மனுஷங்களை சொல்லுது, ஒரு பன்மையில வருது. அது சிங்குலர் புளூரல் சொல்ற மாதிரி இது வந்து பன்மையில வருது. இது வந்து இந்த அகரணை பன்மை பெயர்கள் வந்து பன்மை விகுதி பெறுவது கட்டாயம் கிடையாது. பாருங்க, இரண்டு மனிதர்கள் அப்படின்னு சொல்றது. இப்போ அது போல இனி 10 தேங்காய், இவற்றை 10 தேங்காய்கள் என்று எழுதுவதில்லை. இக்கால தமிழில் அகரணை பன்மைக்கென தனி வினைமுற்றுகள் இல்லை. ஆனால் ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலேயே வெளிப்படுகிறது. இன்னைக்கு வந்து அகரணை பன்மையில தனி வினைமுற்று கிடையாது. ஆனா ஒருமை பன் வேறுபாடு எழுவாயிலேயே நம்ம என்ன செய்ய முடியுது, அறிய முடிகிறது. ஒரு மரம் விழுந்தது, 10 மரம் விழுந்தது. தற்கால தமிழில் பேச்சிலும் எழுத்திலும் காணப்படுகிற ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்கள் ஒன்று ஒவ்வொரு என்னும் சொல்லை பற்றியதாகும். இப்ப நம்ம எண் பாகுபாடுல பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். இக்கால தமிழில் உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருகின்றன. உயர்திணை பன்மை பெயர்கள் என்ன செய்யும், பன்மை விகுதி பெற்று வரும். ஆனா அகரணையில வந்து அப்படி என்ன செய்யாது, கட்டாயம் கிடையாது. 10 தேங்காய்கள்னு சொல்ல வேண்டாம், 10 தேங்காய் தான் சொல்ல முடியுது. அதுபோல அகரணை பன்மையில வந்து தனி வினைமுற்றுகள் கிடையாது. ஆனா ஒருமை பன் வேறுபாடு எழுவாயில தான் வெளிப்படும். ஒரு மரம் விழுந்ததுன்னு வரும்போது அந்த வினைமுற்று அந்த பயன்லைன்னு சொல்றது ஒன்னேதான். 10 மரம் விழுந்தது, ஒரு மரம் விழுந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இனி தற்கால தமிழில் பேச்சிலும் எழுத்திலும் காணப்படுகிற ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்கள் ஒன்று ஒவ்வொரு என்னும் சொல்லை பற்றியதாகும். இந்த ஒவ்வொரு என்கிற சொல் வந்து நம்ம என்ன செய்வோம், அடிக்கடி பயன்படுத்தும் போது சில பிழைய சில வாக்கியங்களை எழுதுவோம். அதை பாருங்க, என்னன்னு பாருங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது. இந்த வார்த்தை இது எப்படி நம்ம எழுதுவது வந்து தவறு. ஒவ்வொரு வீடு, ஒவ்வொருன்னு சொல்லக்கூடியது ஒரு, அது வந்து ஒருமை, பன்மை கிடையாது, ஒருமை. ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது, அது வந்து தவறான ஒரு சொற்றொடர். போன்ற தொடர்களை பேசவும் எழுதவும் காண்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது, ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஒவ்வொரு பள்ளியும் சுற்று சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அப்போ ஒவ்வொரு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது வந்து ஒருமையான சொல். அதுல வந்து நம்ம என்ன செய்ய பயன்படுத்தும் போது பள்ளி, ஒவ்வொரு பள்ளிகளிலும் எழுதக்கூடாது, ஒவ்வொரு வீடுகளிலும் வரக்கூடாது, ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அப்படிதான் எழுதணும். ஒவ்வொரு பள்ளியும் சுற்று சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது என்றே பேசவும் எழுதவும் வேண்டும். அப்ப இது வந்து ஒவ்வொருன்னு சொல்லிட்டு வந்தாலே அதுக்கு அப்புறமா ஒருமையில சொல்லு இருக்கணும். மற்றது அப்படி அது வந்து பன்மையில வந்து அந்த வாக்கியம் சொற்றொடர் வந்து தவறாக அமைகிறது.
இனி கடைசியா பாருங்க இட பாகுபாடு. கடைசியா என்ன படிக்கிறோம்? இப்ப நம்ம திணை பார்த்தோம், அப்புறம் பால் என்னன்னு பார்த்தோம், ஏன் பார்த்தோம். கடைசி என்ன படிக்கிறோம்? இட பாகுபாடு. பாருங்க, இடம் தன்மை முன்னிலை படர்க்கை என மூவகைப்படும். நம்ம பார்த்தது போல தன்மை நான் நீ அவன் அப்படின்னு சொல்றது தன்மை முன்னிலை படர்க்கை. பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு வெளிப்படாது. அப்போ பெயர் சொற்களை இடப்பாகுபாடு என்ன செய்யாது? வெளிப்படாது. அவன் அவள் அவர் அது அவை முதலான பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுகளிலுமே வெளிப்படும். அப்போ இந்த இது இடப்பாகுபாடு சொல்லக்கூடியது பெயர் சொல்ல வெளிப்படாது. இப்போ அவன் அவள் அவர் அது அவை முதலான பதிலீடு பெயர்கள் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாம அந்த வினைமுற்றுகள் இருந்து அதை என்ன செய்ய முடியும்? இடப்பாகுபாடு நம்ம வெளிப்படுவதை பார்க்க முடியும். பாருங்க, பேசுபவன் முன்னிருந்து கேட்பவன். பேசுவன் சொல்லும் போது இப்ப நம்ம சொல்றது பிறகு முன்னிருந்து கேட்பவன், இது தன்மை இல்ல, பேசுவன் தன்மை, முன்னிருந்து கேட்பவன் முன்னிலை, பேசப்படுவன் அல்லது பேசப்படும் பொருள். அங்க தள்ளி இருக்க ஆட்கள் நம்ம பேசுறதுல சொல்றது அதை என்ன சொல்லுவோம்? முன்னிலை, தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு சொல்லுவோம் என்று ஆகிய 3 முறையே தன்மை முன்னிலை படர்க்கை என அழைக்கப்படும். இப்போ நம்ம தன்மைன்னு சொல்லக்கூடியது என்ன அர்த்தம்? அதாவது பேசுறது, முன்னது கேட்பவங்களை முன்னிலைன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, நம்ம யார பேசுவோமோ அவரை என்ன படர்க்கைன்னு பேரு, தன்மை முன்னிலை படர்க்கை என அழைக்கப்படும். தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமை பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை. அப்ப தமிழ் தன்மையிலோ அல்லது தன்மை முன்னிலையிலோ ஒருமை பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை. சான்றாக நான் புத்தகம் கொடுத்தேன் என்னும் தொடரில் ஒருவர் பேசியவர் ஒருவர் என்று கூற முடியுமே ஒழிய ஆனா பெண்ணா என்று கூற முடியாது. முன்னிலையிலும் இவ்வாறே பால் பாகுபாடு அறிய முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, தமிழ்ல தன்மையிலே முன்னிலையிலே ஒருமை பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு என்ன செய்ய அறிய முடியாது. எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது இது கொடுத்தது ஆனா பெண்ணான்னு சொன்ன அறிய முடியாது. முன்னிலையிலும் இவ்வாறே பாகுபாடு நம்ம என்ன செய்ய அறிய முடியாது. தன்மை பன்மையில் 2 வகை இருக்கு. தன்மை பன்மையில உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தாத தன்மை பன்மை. தன்மை பன்மையோட 2 வகைகள் எதெல்லாம்? சொல்லுங்க. ஒண்ணு உளப்பாட்டு தன்மை பன்மை, அப்புறம் இன்னொன்னு உளப்படுத்தா தன்மை பன்மை. அப்போ தன்மை பன்மையில 2 வகைகளை குறிக்கப்படுகிறது. பாருங்க, இதுல உளப்பாட்டு தன்மைனா என்ன பாருங்க. பேசுபவர், அதாவது தன்மை, இப்ப நான் அப்படின்னு வச்சுக்க, பேசுபவர் முன்னிலை யாரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது உளப்பாட்டு தன்மை. அதாவது பேசுபவங்க தன்மையால இருக்கிறவங்க பக்கத்துல கூடிய முன்னிலை யாரையும் தன்னுடன் சேர்த்து உட்படுத்தி பேசுவது உளப்பாட்டு தன்மை பன்மை. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, நாம் முயற்சி செய்வோம். நாம் முயற்சி செய்வோம், உளப்பாட்டு தன்மை பன்மை. அதாவது தன்மையில இருக்கக்கூடியவங்க முன்னிலை சேர்த்து பேசு உளப்பாட்டு தன்மை பன்மை. இத்தொடரில் நாம் என்பது தன்மை முன்னிலையில் உள்ள அனைவரையும் குறிக்கிறது. பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுவது உளப்படுத்தாத தன்மை பன்மை. அதாவது பேசுறவங்க முன்னால் இருக்கக்கூடியவங்களை தவிர்த்து தன்மை பன்மையில பேசுவாங்க, அப்படி பேசுவது உளப்படுத்தாத தன்மை பன்மை. அப்போ உட்படுத்துவது உளப்பாடு தன்மை பன்மை, முன்னிலையார தவிர்த்து பேசுவது என்ன பேரு? உளப்படுத்த தன்மை பன்மை. எடுத்துக்காட்டு, நாங்கள் முயற்சி செய்வோம், உளப்படுத்த தன்மை பன்மை. நாம் தமிழ் மொழியை பல்வேறு நிலையில் பல்வேறு நோக்கில் பயன்படுத்துகிறோம். பழையனவற்றை தவிர்ப்பதற்கும் புதியனவற்றை ஏற்பதற்கும் நாம் தயங்கியதே இல்லை. கால ஓட்டத்தில் இலக்கணங்களும் இலக்கண கூறுகளும் தம்மை தாமே புதுப்பித்துக் கொள்கின்றன. அப்போ நம்ம தமிழ் மொழியில பல்வேறு நிலையில நம்ம பல்வேறு நோக்கில தமிழ் மொழியை நம்ம பயன்படுத்துறோம். பழையனவற்றை தவிர்த்து புதியனவற்றை ஏற்பதற்கும் நாம் தயங்கியதே இல்லை. கால ஓட்டத்தில் இன்னைக்கு என்ன செய்யுது? இலக்கணங்களும் இலக்கண கூறுகளும் தம்மை தாமே புதுப்பித்து கொள்கின்றன. இனி நம்ம என்ன செய்வோம்? இதுல இந்த பாடத்தை இப்ப முடிச்சிட்டோம். நம்ம இனி அடுத்த வகுப்புல இதோடைய வினாக்களை நான் படித்து இதோடைய விடையை உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்த வகுப்புல நம்ம என்ன செய்யலாம், இதோடைய வினாக்களை நம்ம பார்க்கலாம். சரியா? நன்றி.